வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இனி கூகுள் பேவில் குறிப்பிட்ட பண வர்த்தனைகள் செய்தால் கட்டணம் வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலி ஆன்லைன் பங்கு சந்தையில் முதலீடு செய்து காரைக்கால் வாலிபர் ரூபாய் 2,51,000 மோசடி கும்பலிடம் இழந்துள்ளார். புதுச்சேரியில் சூப்பர் மார்க்கெட்டில் மாமூல் கேட்டு மிரட்டிய ரவுடிகள் உட்பட 3 நபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் தனியார் பேருந்தில் மாணவிகளிடம் அத்துமீறிய இளைஞர்களுக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இனி கூகுள் பேவில் குறிப்பிடப்பட்ட பண வர்த்தனைகள் செய்தால் கட்டணம் வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மின் கட்டணம், கேஸ் கட்டணம் உள்ளிட்டவற்றை செலுத்தும் பொழுது குறிப்பிடப்பட்ட தொகையை கட்டணமாக வசூலிக்கப் போவதாக கூகுள் பே நிறுவனம் அறிவித்துள்ளது. டிஜிட்டல் வழியாக பணத்தை பரிமாற்றம் செய்வதில் கூகுள் பே, போன்பே, பேடிஎம் ஆகிய செயலிகள் மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பை பெற்றுள்ளன. இதுபோன்ற ஆன்லைன் பரிமாற்ற செயலி நிறுவனங்கள் யுபிஐ பண பரிவர்த்தனைகளுக்கு குறிப்பிடப்பட்ட தொகையை சேவை கட்டணமாக வசூலித்து தங்களின் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்ய பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. அந்த வகையில் போன்பே, பேடிஎம் நிறுவனங்களைப் போன்று சில சேவைகளுக்கு வாடிக்கையாளர்களிடமிருந்து கட்டணம் வசூலிக்கப்படும் கூகுள் பே நிறுவனம் அறிவித்துள்ளது. ஏற்கனவே ரீசார்ஜுக்கு ரூபாய் 3 சேவை கட்டணமாக கூகுள் பே வசூலித்து வரும் நிலையில் மின் கட்டணம், கேஸ் கட்டணம் உள்ளிட்ட சேவைகளுக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என்று அறிவித்துள்ளது. அதாவது பில் தொகையிலிருந்து 0.5% முதல் 1% வரையில் கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளது. கடந்த ஜனவரி மாதம் மட்டும் நாட்டில் ஒட்டுமொத்தமாக ரூபாய் 23.48 லட்சம் கோடி யுபிஐ பண பரிவர்த்தனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதில் கூகுள் பேவில் மட்டும் ரூபாய் 8.26 லட்சம் கோடி யுபிஐ பண பரிவர்த்தனை நடந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலி ஆன்லைன் பங்கு சந்தையில் முதலீடு செய்து காரைக்கால் வாலிபர் ரூபாய் 2,51,000 மோசடி கும்பலிடம் இழந்தார். காரைக்காலை சேர்ந்த பாரத் என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் பகுதி நேர வேலையாக வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் பங்கு சந்தையில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறினார். இதை நம்பிய அவர் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் பங்கு சந்தையில் ரூபாய் 2,51,110 அனுப்பி அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்து அதன் மூலம் வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற பொழுது முடியவில்லை. அதன் பிறகு ஆன்லைன் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. லாஸ்பேட்டையை சேர்ந்த காளியப்பன் என்பவரை தொடர்பு கொண்ட நபர் குறைந்த வட்டியில் ரூபாய் 2 லட்சம் லோன் தருவதாக கூறியுள்ளார். இதை நம்பி காளியப்பன் லோன் பெற விண்ணப்பித்த பொழுது செயலாக்க கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். இதையடுத்து காளியப்பன் 47,350 அனுப்பி ஏமாந்தார். இதேபோல் முதலியார்பேட்டையை சேர்ந்த ஆர்த்தி 28,505 புதுக்குப்பத்தை சேர்ந்த சிலம்பரசன் 18,600 ரூபாயும், வானர்பேட்டையை சேர்ந்த மகாலட்சுமி 8,000, பெரிய காலாப்பட்டு பிரியதர்ஷினி 18,000 என 6 நபர்கள் மோசடி கும்பலிடம் 3,51,565 ரூபாயை இழந்துள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். நாகை இலங்கை பயணிகள் கப்பல் போக்குவரத்து வரும் 22ஆம் தேதி முதல் மீண்டும் தொடக்கப்படுகிறது. நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கையில் உள்ள காங்கேசன் துறைக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து நடைபெற்று வருகிறது. வானிலை மாற்றம் காரணமாக கடந்த ஆண்டு 2024 நவம்பர் மாதம் 18ஆம் தேதி கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. மீண்டும் கப்பல் போக்குவரத்து கடந்த மாதம் ஜனவரி முதல் வாரத்தில் தொடங்கப்படும் என கப்பல் நிறுவனம் தெரிவித்திருந்தது. ஆனால் தொழில்நுட்ப சான்றிதழ் அனுமதி தொடர்பான பிரச்சனைகள் நீடித்து வந்ததால் கப்பல் போக்குவரத்து மீண்டும் தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. பிரச்சனைகள் அனைத்துக்கும் விரைவில் தீர்வு காணப்பட்டு கப்பல் சேவை தொடங்கப்படும் என்று கப்பல் நிறுவனம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் நாகை மற்றும் இலங்கை இடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்து வருகின்ற 22ஆம் தேதி சனிக்கிழமை மீண்டும் தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் நாகை இலங்கை இடையே வாரத்தில் செவ்வாய்க்கிழமை தவிர 6 நாட்களும் கப்பல் போக்குவரத்து நடைபெறும். பயணிகள் www.sail
subam.com என்ற இணையதளத்தில் பயணச்சீட்டை முன்பதிவு செய்து கொள்ளலாம். 10 கிலோ எடையுள்ள உடைமைகளை பயணிகள் இலவசமாக எடுத்து செல்லலாம். கூடுதலாக உடைமைகளை எடுத்து செல்ல கட்டணம் செலுத்த வேண்டும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தனியார் பேருந்தில் மாணவிகளிடம் அத்துமீறிய இளைஞர்களுக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரியிலிருந்து கடலூர் சென்ற தனியார் பேருந்தில் நேற்று 2 இளைஞர்கள் மது போதையில் பயணித்தனர். அப்பொழுது பேருந்தில் இருந்த பள்ளி மாணவிகளிடம் 2 இளைஞர்கள் ஆபாசமாக பேசியதுடன் அத்துமீறியதாக கூறப்படுகிறது. இதை கண்ட சக பயணிகள் 2 இளைஞர்களுக்கும் தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அப்பொழுது தப்பி ஓடிய ஒரு இளைஞர் மீண்டும் பிடிக்கப்பட போலீசாரின் கால்களை பிடித்துக்கொண்டு கதறி எழுந்தார். ஆனாலும் போலீசார் அவர்களை விடாமல் வலுக்கட்டாயமாக இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு காவல் நிலையம் அழைத்து சென்றனர். இதனால் புதுச்சேரி கடலூர் சாலையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. முட்டை ஓடுகள் கொண்டு உடைந்த எலும்புகளை குணப்படுத்த உதவும் என்பதை சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஒரு ஆராய்ச்சி குழு கண்டுபிடித்துள்ளது. முட்டையை விரும்பி சாப்பிடுவோர் எண்ணிக்கை அதிகம். குப்பையிலும் செடிகளுக்கு உரமாக போடப்படும் முட்டை ஓட்டில் பயன்கள் அதிகம் உள்ளன என்பது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. முட்டை ஓடுகள் உடைந்த எலும்புகளை குணப்படுத்த உதவும் என்பதை சேலத்தில் உள்ள பெரியார் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஒரு ஆராய்ச்சி குழு கண்டுபிடித்துள்ளது. முட்டை ஓடுகளில் இருந்து ஹைட்ராலிக்ஸ்பைட் உற்பத்தி செய்வதற்கான காப்புரிமையை இந்த குழு பெற்றுள்ளது. ஹைட்ராக்சிபைட் என்பது சாதாரண எலும்பு மற்றும் பற்களில் காணப்படும் ஒரு கால்சியம் பேஸ்பேட் ஆகும். இது எலும்பு தாது மற்றும் பற்களில் மேட்ரிக்ஸை உருவாக்குகிறது. முட்டை ஓடுகளிலிருந்து தயாரிக்கப்படும் திரவத்தை எலும்பு முறிவு, பல் மற்றும் எலும்பியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பயன்படுத்தலாம். 450க்கும் மேற்பட்ட நோயாளிகளிடம் ஆராய்ச்சி குழுவினர் சோதனை நடத்தி உள்ளனர். முட்டை ஓடுகளில் 94% கால்சியம் கார்பனேட் உள்ளது. உலகளவில் முட்டை ஓடுகளின் ஆண்டு உற்பத்தி கிட்டத்தட்ட 91 மில்லியன் டன்கள் ஆகும். புதுச்சேரியில் சூப்பர் மார்க்கெட்டில் மாமூல் கேட்டு மிரட்டிய ரவுடிகள் உட்பட 3 நபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி காந்தி நகரை சேர்ந்தவர் மகாராஜா. இவர் கவுண்டம்பாளையம் வழுதாவூர் சாலையில் சூப்பர் மார்க்கெட் நடத்தி வருகிறார். நேற்று முன்தினம் மாலை கடைக்கு வந்த 3 நபர்கள் அங்கிருந்தவர்களை கத்தியை காட்டி மிரட்டி வெளியேறும்படி மிரட்டினர். பின் அங்கிருந்த கடையின் உரிமையாளர் மகாராஜாவிடம் சென்று, நாங்கள் இப்பகுதியின் ரவுடிகள், இங்கு கடை நடத்த வேண்டும் என்றால் எங்களுக்கு மாதந்தோறும் 5000 மாமூல் தர வேண்டும், இல்லையெனில் கொலை செய்து விடுவோம் என கத்தியை காட்டி மிரட்டினர். மகாராஜா புகாரின் பேரில் கோரிமேடு சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். அதில் கடையில் மாமூல் கேட்டு மிரட்டியது ரவுடிகளான குண்டுபாளையம் மணிகண்டன், திலாஸ்பேட்டை பிரசாந்த் மற்றும் கார்த்திக் ராஜ் என்பது தெரியவந்தது. இதையடுத்து 3 நபர்களை கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வாய்ஸ்மேன் இசை மழையில் நனைய தயாரா? புதுச்சேரியில் முதன்முறையாக மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் கலந்து கொள்ளும் இசை கச்சேரி நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். நாள் 22/2/2025 சனிக்கிழமை. நேரம் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. முன்பதிவு தொடர்புக்கு 9710540529 9159502101. இடம் வாய்ஸ்மேன் மேல்நிலைப் பள்ளி, வெள்ளாளர் வீதி, முதலியார்பேட்டை, புதுச்சேரி 605004. முன்பதிவு கட்டணமாக பெற்றோர்கள் ரூபாய் 200, பள்ளி மாணவர்கள் ரூபாய் 100, பொதுமக்கள் ரூபாய் 500. புதுச்சேரி காங்கிரஸ் மகளிர் அணி தலைவியாக நிஷா நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிட தயாராகி வருகிறது. இதனையொட்டி காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி மாநிலம், மாவட்டம், தொகுதி வாரியாக நிர்வாகிகளை சந்தித்து கருத்து கேட்டு வருகிறார். இதனிடையே காங்கிரஸ் கட்சியில் பல்வேறு அணிகளுக்கு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். அதன்படி காங்கிரஸ் மகளிர் அணி மாநில தலைவியாக நிஷாவை அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் நியமித்துள்ளார்.
அவருக்கு மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, வைத்தியநாதன் எம்எல்ஏ மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி அஞ்சல் கோட்டத்தின் கீழ் 3 நாட்களுக்கு செல்வமகள் சேமிப்பு கணக்கு துவக்கும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. புதுச்சேரி அஞ்சல் கோட்டம் முதுநிலை கோட்ட கண்காணிப்பாளர் கமால் பாஷா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அஞ்சல் கோட்டத்தில் செல்வமகள் சேமிப்பு கணக்குகளின் எண்ணிக்கை 1,45,820க்கு மேல் துவக்கப்பட்டுள்ளது எனவும், புதுச்சேரி அஞ்சல் கோட்டத்தின் கீழ் புதுச்சேரி வடக்கு, தெற்கு, திண்டிவனம், விழுப்புரம் மற்றும் செஞ்சி உட்கோட்டங்கள் அடங்கும். இத்திட்டத்தின் கீழ் 10 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்காக பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர் மூலம் ஒரு நிதி ஆண்டிற்கு குறைந்தபட்சம் ரூபாய் 250 முதல் அதிகபட்சம் ரூபாய் 1.5 லட்சம் வரை செலுத்தி கணக்கை துவக்கலாம் எனவும், இத்திட்டம் அதிக வட்டி விகிதமாக 8.2% வழங்குகிறது. பெண் குழந்தையின் 18 வயதில் அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பிறகு உயர்கல்வி நோக்கங்களுக்காக கணக்கிலிருந்து 50% பணத்தை எடுக்கலாம். மேலும் புதுச்சேரி அஞ்சல் கோட்டத்தின் கீழ் உள்ள பகுதி பெண் குழந்தைகள் பயனடையும் வகையில் இன்று 21ஆம் தேதி, வரும் 28ஆம் தேதி மற்றும் மார்ச் 10 ஆகிய 3 நாட்களுக்கு செல்வமகள் சேமிப்பு கணக்குகளை துவக்குவதற்கான சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. இதையொட்டி முக்கிய தபால் அலுவலகங்களான புதுச்சேரி, திண்டிவனம், விழுப்புரம் மற்றும் செஞ்சியில் சிறப்பு கவுண்டர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. கிளை தபால் அலுவலகங்கள் உட்பட அருகில் உள்ள அனைத்து தபால் அலுவலகங்களிலும் செல்வமகள் சேமிப்பு கணக்கை துவக்கலாம் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சினிமா வெள்ளித்திரையில் 21 ஆண்டுகளுக்கு பிறகு ரீ-ரிலீஸ் ஆகும் ஆட்டோகிராஃப் AI ட்ரெய்லரை பகிர்ந்த லோகேஷ் கனகராஜ். பாரதி கண்ணம்மா, பாண்டவர் பூமி, வெற்றி கொடிகட்டு, தவமாய் தவமிருந்து போன்ற பல வெற்றி படங்களை இயக்கியவர் இயக்குனர் சேரன். இவர் கடந்த 2004ஆம் ஆண்டு சொந்தமாக தயாரித்து இயக்கி நடித்த திரைப்படம் ஆட்டோகிராஃப். இதில் ஸ்னேகா, கோபிகா, மல்லிகா, கனிகா, இளவரசு ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர். இந்த படம் 3 பிரிவுகளில் தேசிய விருதுகளை வென்றது. இந்த நிலையில் 21 ஆண்டுகள் கழித்து இப்படம் விரைவில் ரீ-ரிலீஸ் ஆக உள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி AI மூலம் உருவாக்கப்பட்ட ட்ரெய்லரை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வெளியிட்டுள்ளார். இனி கூகுள் பேவில் குறிப்பிட்ட பண வர்த்தனைகள் செய்தால் கட்டணம் வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலி ஆன்லைன் பங்கு சந்தையில் முதலீடு செய்து காரைக்கால் வாலிபர் ரூபாய் 2,51,000 மோசடி கும்பலிடம் இழந்துள்ளார். புதுச்சேரியில் சூப்பர் மார்க்கெட்டில் மாமூல் கேட்டு மிரட்டிய ரவுடிகள் உட்பட 3 நபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் தனியார் பேருந்தில் மாணவிகளிடம் அத்துமீறிய இளைஞர்களுக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.